மாதிரி இருப்போம். அதனால நீங்க எங்க வீட்டுல வந்து எங்க பொண்ணுங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டு போங்கன்னு சொல்றீங்க. சரி, அப்படிதானே? ஆமா ஆமா, அதேதான். அதான் சேலை சாய்ட்ல எடுத்துட்டு புறப்படுங்கடி அவரோட. அம்மா இவர்தானா? அப்போ போ போ. இவரை கட்டுங்க இல்லனாக்கா ஏய் ஏமா ஓய் பிள்ளைங்களுக்கு ஜாதகம் தான் எப்படி இருக்குது? ஜாதகம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நேரம் புறப்படுங்க. அம்மா புறப்படுங்க. சரி, கூட்டிட்டு போங்க. ஆகட்டும். இதோ எங்களுடைய பொன்பாக்குங்களா மறைய கொடுத்துருக்குறோம். பொண்ணு அனுப்புமா. அம்மா நீ வாமா. நான் வரமாட்டேன், நீ போங்க. இங்க வா. நீ தன்னந்தனிமையா இருக்கிற, அதனால 2 பொண்ணுங்க பெற்றிருக்கிற, அதனால பொண்ணு அனுப்பிவிட்டு நீ மட்டும் ஏன் தனியா இருக்கிற? என்னுடைய நாட்டுக்கே வா. நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அறுப்பாய் நீங்க போயிட்டாங்க. ஐயோ நான் வரல, போங்கடி. போய் பத்திரமா நல்லா ஒழுக்கு சலக்கமா பிரச்சனை கட்டி நல்லா இருந்துங்க. போ, ஒரு குடும்பத்தை கடுத்து போடுறாங்க. போங்க, கூட்டிட்டு போங்க. நீ கிழிச்சு கோட்டை நான் எனக்கே தாண்டி இருக்கேன்னா இல்ல இல்ல கிடையாது. இந்த 10 மாசம் வந்து உன் வயசுல நான் பிறந்த பிள்ளை நானு. நீ அடியில பிறந்தவன், இவன் மேலாவ பிறந்தவன். பொண்ணு நல்லா அடுக்கடக்கமா தான் இருக்கிறாங்க. போங்கடி, எப்ப என்ன தள்ளி உள்ளானே பாத்துருக்கா நீங்க. போ 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 போ. குப்புசாமி குப்புசாமி எங்க பிரச்சனை நான் நேரா இப்ப போலான்னு இருக்கேன். நானும் பாக்கல மகள வெளியே வர மாட்டேங்கிறாங்க. எங்க அம்மா தேவையா பண்ண வேலை வரக்கூடாது என் கூட. வராங்க, அவங்க வர்றதுக்கு ஏன் அடிச்சுக்கிறேன்? வராங்க, கொஞ்சம் பொறுமையா இரு. எங்க மாமா அப்படியா? ஆகிட்டோம். கூப்பிடுங்க, மாப்பிள்ளைங்களை கூப்பிடுங்க. என்னப்பா? அப்பா 2 பேரும் ஜாயின் பண்ணி போடுறோம். மந்திரி, என்னப்பா இப்படி கோலத்துல வந்திருக்கிற? தம்பி மேல கூப்பிடுங்க, கல்யாணத்தை பண்ணலாம். அப்படியா? நீ ஐயரா இருக்கிறியா? என் மாப்பிள்ளை கோலத்தோட அலங்காரம் பண்ணிருக்காங்கப்பா. அப்படியா? மாப்பிள்ளை எப்பதான் வருவாங்க? நபர் வந்துட்டாங்க பாரு. இதுதான் உனக்கு. கடிச்சாலு நான் இல்ல, நான் பழைக்க மாட்டேன். மாமா நீ இப்ப கூட சொன்னீங்கன்னா நீ எதை அம்மா இவர் யாருக்கு? எனக்கு தானே? எனக்கு புடிச்சு விட. அண்ணி இது 2 குடும்பத்துக்காட்ட பொண்ணு மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஏறு பழக்காத மாடுங்க அப்படிதான் இருக்கும். அப்படியே போப்பா சரியா போயிருமா? இந்த பிள்ளைங்களை பார்க்கும் போது நம்ம குடும்பம் நல்லா என்ன பண்ணிக்கிறியா? செலவெல்லாம் வருது. பேர் பொருத்தமா பொண்ணு பார்த்திருக்கிறோம். எப்படின்னா நீயோ சுப்பண்ண குப்பண்ண இது மாதிரி, அவங்களும் பெரியானங்க சிறியானங்க. எப்படி அப்படியா? ஏக பொருத்தமே. தாய் வயிற்றில் பிறந்தவங்க 2 பேரும் ஒரே அக்கா தங்கை. நீங்க சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்துல என்னைக்கு ஒரு எல்லளவு பிரிவே வராது. அண்ணே இங்க வா. என்னமோ கையத்தான் பிடிச்சிக்கிற, என்னமோ குத்துது, என்ன பாக்க அப்படிதான் அது அடியா புளிக்குது. அதனால உங்களை 2 பேரும் திருமணம் செய்யணுவா.
கைத்தட்டு சுக்லம் வர்க்கம் சதுவர்ணம் சதுர்புஜம் நமஸ்தே நமகம் ஓம் கண்ணன கண்ணான காரடிக்க கல்யாணம் என்ன கல்யாணம் ஆயுள் சோமானம் நல்லா போதங்க நம்ம உடனுக்கு போய் நல்லா போதங்க நம்ம வந்துருவாளாம் அம்மஞ்சோறு ஆக்கணுமா கருவாட்டு சாறு காய்ச்சணுமா விடி விடி திங்கணுமா விடி காலம் ஓக்கணுமா கோழிக்கறி எடுக்கணுமா கோழிக்கறி எடுக்கணுமா கோழி கூப்பிட்டு ஓக்கணுமா கத்திக்காய் சாறு திங்கணுமா கட்டி பிடிச்சிட்டு ஓக்கணுமா ஓம் ஜனமராமாம் ஓம் கம்பராயணமாம் ஓம் கர்மராயணமாம் ஓம் கம்பராயணமாம் கொஞ்சோரு காராச்சோர் சாமி பாருங்க எங்கடா சொல்றது கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஒவ்வொரு ரூம்ல போய் எல்லாம் படுத்து தூங்கிட்டு விடுங்க நாளைக்கு அம்மாவோட தான் படுப்போம் அது அப்பா அம்மாவோட படுக்கிறது இது திருமணம் செய்து விட்டோம் அதனால அவரவர் வீட்டுக்கு அவரவர் செல்ல வேண்டும் அம்மாவோடய கொடுத்துக்கிறோம் ஐயோ கண்ணே அப்படிலாம் சொல்லக்கூடாதுடி அம்மா இந்த பிள்ளைங்க புதுசா பண்றாங்க அவங்க அப்படிதான் நாம பண்ணுவோம் அப்படி பண்ணலாமா சென்று வருகிறோம் ஒன்னும் ஆகாதே பார்வையே சரியில்லை தேவி இப்பொழுது நம்ம பாரத்தையும் கீழே இறக்கி வைத்து விட்டோம் இது வரலாம் சுமையா சுமந்துட்டு இருந்தோம் சுமந்துட்டு இருந்த பாரத்தை நம்ம இறக்கி வைத்து விட்டோம் அதனால் நண்பா ஒரு பெண்ணாக பிறந்தவ இது வரலாம் நான் மாலையிட்ட நாள் முதலா இந்த பெண்மணியை நான் தீண்டி கூட பார்த்ததில்லை பெண் பாவம் பொல்லாது அதனால என்னுடைய தமையமாருக்கு திருமணம் செய்த வைத்து விட்டேன் திருமணம் செய்யாதிருந்தால்தான் நாமல் இன்பத்தில் இருந்தால் நமக்கு குழந்தை பிறந்து விட்டால் நம்மளுடைய குழந்தை தான் ஆசை காட்டுடுவா தமையமாரை பார்த்து கொள்ள மாட்டாள் என்று இது வரலும் ஒன்றாக இருந்தில்லை அதனால் தமையமாருக்கு திருமணம் செய்து விட்டோம் நாமளும் இதுக்கு மேல் தேவியோட ஒரு முனவா இருக்க வேண்டும் அதனால் நாமளும் என்னுடைய அரண்மனைக்கு செல்லணும் சித்திர கட்டலிலே இருந்தாலும் என் கண்ணையும் நான் பார்த்துட்டு வருகிறேன். அப்படியா? இது என்னப்பா அது அநியாயமாகுது. இது நல்லா இருக்குதா நீ பேசுறாயும் கல்யாணம் பண்ணி 50 வருஷம் ஆகி போச்சு. என்னமோ ஒரு நைட்டு இருந்தாங்களோ என்னமோ உடனே எங்க அண்ணனையும் அண்ணியும் பாக்குறேன்னு. சரி கண்ணே சாமி கண்ணே தேவையா நீ என்னென்னமோ பண்ற எனக்கு ஒண்ணுமே பிடிக்க மாட்டேது. நீ என்னமா கட்டி பிடிச்சிட்டு பண்ற என்னென்னமா பண்ண சொல்ற சாமி என்னால ஆகல இல்லாத இருக்கவே முடியாது. ஒரு நாள் அரை பொழுது கூட இருக்க மாட்டேன். நீ இருந்தா நான் இருக்க மாட்டேன்.
அதுக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னா என்னென்னமோ பண்ண சொல்றேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்கிட்ட வந்து இப்ப கட்டி பிடிக்க சொல்றான் இதெல்லாம் அவுத்து போட்டுறான் சும்மா நின்றுக்கிறான் எங்க அண்ணி இப்படி ஒரு நாள் கூட காட்டல இவதான் எல்லாமே காட்டுறான் கண்ணே தேவையா இப்ப போய் எங்க அண்ணனும் அண்ணையும் எங்களை வருவார் என்று மலை மீது விழி வைத்து பார்த்து கொண்டிருப்பார் பார்த்து விட்டு உடனே வந்து விடுகிறேன் சென்று வருகிறேன் சரி நீங்க வாங்கலாம் அவர் ஒரு வீட்டுல அவங்க இருக்கிறாங்க என் மனைவி இன்னும் காணுமே வரும் என்னன்னு தெரியல என் மனைவி வாழ்ந்து இருக்கிறா அதனால புரியல அதனால டாக்டர் கூப்பிடுப்பா பாக்கலாம். ஹலோ யாருங்க பேசுறது? அப்பனசாமியா? ஆமா. என்ன விஷயம்? ஐயா வர டாக்டர் என் மனைவிக்கு ஏதோ உடம்பு சரியில்லை வந்து பாருப்பா. அப்படியே ஆட்டுங்க மாமா. அம்மாய் அம்மா தெய்வபுத்தனி வா. அடடா என்ன தெரியல வா. நீங்க அப்படி இருங்க நீங்க ஓடி பாருங்க. அம்மா சொல்லுங்க. ஏமா என்ன வாந்தி வருதா? வாந்தி வருது, தலை சுத்துது. மாங்காய் கண்டா திங்கணும் இருக்குதா? சாம்பல் கண்டா திங்கணும் இருக்குதா? சரிங்க. இழுத்து மூச்சு விடுமா, நல்லா இழுத்து விடு. என்னங்க அங்கங்கெல்லாம் கை வைக்கிறேன். டாக்டர்லாம் ஒரு பச்சை தவப்பு மாதிரி நாங்களாம் எங்கெங்க தொட்டு பார்க்கணும். என்ன படிச்சுக்கிற? என்ன படிச்சுக்கிற? எம்பிபிஎஸ். மேச்சேரி ஓமகுதி டாக்டர், ஹோமியோபதி. என்னப்பா அங்கெல்லாம் வைக்கிற? திரும்ப ஒரு ஊசி ஒன்று போட்டு அப்புறம் தான் சொல்லணும். நல்லா திரும்ப பரவாயில்லம்மா வாங்க கை கொடுங்க. என்னையா நீங்க வந்து அப்பாவா போறீங்க. உங்க மனைவி கருப்பு கூதியா இருக்குது, கருப்பவதியா இருக்குது. அதனால இவரு செக்க பண்ணோம்ல. சரி ஒரு 50,000 கொடு. என்னப்பா 50,000 ஆகுது. 50,000 என்ன உனக்கு? என்னுடைய நகரத்துல முத்து வைடூரியம் கோமேதம் என்று சொல்லக்கூடிய பவள ரத்தினங்கள் இருக்குது. பொட்டி பொட்டியா எடுத்துட்டு போப்பா. அப்படியே ஆகட்டும். கண்ணே சாமி தேவி தேவி பாருங்களா சாமி சாமி மன்னா சாமி இல்ல இப்படி எல்லாம் கொணங்கட்டு போறாங்க. வேலைக்கான கொணங்கட்டுறாங்க மன்னா. ஐயோ அண்ணா இவன் என்னென்னமோ காட்டுற அவளுமா காட்டுனா. ஐயோ பங்கமா இருக்குது. ஏங்க ஓய் மத பண்ணலாம் சரியில்லை. இப்ப வேற மாதிரி பண்ணி பார்க்கலாமா? எப்படியுமே நம்ம உள்ள போலாமா? அதுக்கு அண்ணா கண்ணை தேவி சாமி தேவி ஒரு நற்செய்தி. நற்செய்தி? ஆமா. என்ன செய்தி? எதா இருந்தாலும் பேசலாம் சாமி. மன்னா தம்பி அடடா தம்பில அண்ணா அப்பா உன் மனைவி வந்த நேரம் ஒரு அதிசயப்பா. என்னன்னா தம்பி உன் அண்ணியாகப்பட்டவ மாசமா இருக்கப்பா. அப்படியா? ஆமா. அண்ணி நெஞ்சு பாருப்பா. அண்ணி